இறையேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, மாதாவின் பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் முதல் வாசகத்தில் கேட்டபடி குறிப்பாக நாம் கடவுளுக்கு உகந்தவற்றை நாம் செய்கிறோமா? ஏனென்றால் கடவுளுக்கு உகந்தவற்றை செய்யும்போது மாட்சி விளங்கும் என்று கடைசி வரியை நம்ம கேட்டிருப்போம். இந்த வார்த்தைகளை சிந்திக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அடிக்கடி யோசிக்கணும், இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைவாரா, இல்லைன்னா சோகப்படுவார்? எதற்காக படைத்திருக்கிறேன்? இல்லை நமது சொல் செயல் சிந்தனையை பார்த்து பெருமைப்படுவாரா, இல்லை கிறிஸ்துவன் இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவர்கள் அதற்கு உகந்தவர்களாக வாழவில்லை என்று வெட்கப்படுவாரா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் என்ன சொன்னாலும், யார் எப்படி வாழ்ந்தாலும் என்ன, என்னுடைய வாழ்வு ஆண்டவருடைய முன்னிலையில் அவருடைய பிரசன்னத்தில் எப்படி இருக்கும், அதுதான் முக்கியம். அப்போது அந்த மாதிரி வாழும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை திருத்தி கொள்ள முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை உள்ளவர்களாக வாழ முடியும் என்பது இந்த முதல் வாசகத்தில் பார்ப்போம். இந்த சிந்தனையில் தான் நான் இந்த சிறு கதையை சிறு வயதில் கேட்டு இன்றும் எனக்கு அடிக்கடி ஞாபகட்டும். அதாவது ஒரு தேசிய நெடுஞ்சாலையின் ஓரமாக நம்ம ஒரு கிறிஸ்தவ ரோமன் கத்தோலிக்க திருச்சபை ஒரு ஆலயம் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஆகியதால் மக்கள் வேக வேகமாக இந்த சாலையை கடந்து செல்ல இங்கிருந்து அங்கேருந்து சென்று கொண்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு பாட்டி அம்மா மட்டும் ஒரு ஓரத்தில் நின்றுட்டு சரியாக கண்ணு தெரியல, அவங்க தர்மம் கேட்பவங்க, அந்த ஓரத்தில் நின்று அந்த ரோடு கடந்து சென்று அங்கே போய் தர்மம் வாங்கலாம் நின்றுட்டே இருக்காங்க. மக்களும் போகிறதும் வரதுமா இருந்தாங்க. நம்ம கிறிஸ்தவ மக்கள் வண்டியில் போகிறது, அது போகிறது, நின்று போகிறது எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்கள் அப்படியே நின்றுட்டாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருந்த 2 இளைஞர்கள், ஒரு பக்கத்தில் அது கொஞ்சம் பக்கத்தில் டீ கடை இருந்தது. 2 இளைஞர்கள் பார்த்து இந்த அம்மா பாட்டியம்மா நிற்கிறாங்களேன்னு சொல்லி ஓடி போய் ஒருத்தன், பாட்டியம்மா என்ன செய்யணும், இந்த சாலையை கடக்கணுமா சொல்லிட்டு மெதுவாக கையை பிடிச்சி அந்த சாலையை கடந்து வந்த உடனே அந்த பாட்டியம்மாவை அங்கே விட்ட உடனே அதுக்கு அந்த பாட்டியம்மா சொன்னாங்க, நீங்கள் தான் இயேசுவா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் இந்த மறைவுரையில் சொல்கிறாங்க, அடிக்கடி கேட்குறேன், நீங்கள் தான் இயேசுவான்னு. இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளை, எவ்வளோ பேர் அவசர அவசரமாக கடவுள் அன்புக்காக தன் கடவுளை பார்ப்பதற்காக, கடமைகளை செய்வதற்காக அந்த ரோடு கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. ஆனால் கடவுள் அன்பு போல் பிறர் அன்பும் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அங்கே ஆண்டவர் அற்புதமாக இந்த நிகழ்வை நமக்கு வெளிப்படுத்துக. பிறர் அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக போகிறவங்க பிறர் அன்பில் அந்த தாயையும், அந்த இரண்டாவது அவர்களுடைய பார்க்கும்போது தர்மம் கேட்பவர்கள் யார் அவங்கக்கிட்ட போவாங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கி வரும். கிறிஸ்துவ வாழ்வில் நாம் எல்லாமே சரியாக செய்வோம், நல்லா செபிப்போம், எல்லாம் செய்வோம், எல்லா விதத்திலும் கடவுளுக்கு உகந்தவராக இருப்பது போல் இருப்போம். ஆனால் கடவுளுடைய வார்த்தைகளை நம்ம பின்பற்றுவதில்லை. எதற்குனா, நான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒவ்வொருவரும் தூய ஆவியின் ஆலயங்கள், ஒவ்வொருவரும் கடவுள் சாயலில் படைக்கப்பட்டவர்கள். இன்னொரு இயேசு, ஒரு குடிக்கார ஐயா இருந்தால் கூட அவர் தூய ஆவியின் ஆலயம், அவர் அதை மதிக்க மாட்டார். ஆனால் நம்ம மதிக்கணும். அவர் கடவுளின் சாயல் பெற்றவர்கள். யாராக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாலும் ஏழையாக இருந்தாலும், மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும், இல்லை தர்மம் கேட்பவர்களாலும் மற்றொரு இயேசு என்று. அப்பொழுது தான் நாம் எப்பொழுதெல்லாம் கடவுளுக்கு உகந்ததாய் நம்ம செய்கிறோமோ அங்கே கடவுளுடைய மாட்சி வெளிப்படும். நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு உகந்ததை செய்ய 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 கடவுளுடைய மாட்சியும் வல்லமையும் மகிமையும் நமக்குள்ளே குடிக்குள்ள நமக்குள்ளே இருக்கிற அந்த கோபம், வெறுப்பு, எரிச்சல் எல்லாம் போய் கடவுள் அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ்வோம். இல்லை என்றால் இந்த நற்செய்தியைப் போல குறுநில மன்னன் ஏறுவதைப் போல எந்த நேரத்திலும் தனக்கு உகந்ததையும், நான் என்னுடையது, என்னுடைய பேர், என்னுடைய புகழ்ச்சி அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருப்போம். குற்ற உணர்ச்சியோடு வாழ்ந்திருப்போம். ஆக இன்று ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே, உமது வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தினீர், திடப்படுத்தினீர். ஆகாய ஆகமத்தில் சொன்னபடி நாங்கள் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்தில் கடவுளுக்கு உகந்ததாய் செய்ய வேண்டும் என்றும், பிறர் அன்பிலும் கடவுளுக்கு என்ன செய்ய வேண்டுமே நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கடைபிடித்து உமக்குரிய நேரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல், ஜெப நேரத்தில் தான், ஜெபமாலை சொல்கிற நேரத்தில் தான் எல்லாருக்கும் தூக்கம் வரும். அப்போ தான் பக்கத்து வீட்டுக்காரங்க வருவாங்க, இல்லை நம்ம பிள்ளை டியூஷனுக்கு போயிருக்கோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபமாலை சொல்லும்போது நம்மையே அங்கு முழுமையாக கவனம் செலுத்தி தரமான நேரத்தை, குவாலிட்டி டைம் நம்ம கொடுக்கணும். கடவுளுக்கு உகந்தது அதுதான். ஆண்டவர் பெருசாக நம்மக்கிட்ட எதுவும் கேட்கல.
நம்ம ஜெப திருப்பலியில் பங்கு கொள்ளணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை தாழ்ச்சியோடு பணிவோடும் பயத்தோடும் எளிமையான மனதோடும் புரிந்து கொள்ளணும். நம்ம பிரச்சனைகள் கஷ்டங்களும் சும்மா பார்க்காம கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் பிறருக்குரியதை பிறருக்கும் செய்யும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஆன்மீக பயணத்திலே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பாக ஒருவர் மற்றவருக்காக செபிப்போம்.